அன்று மாலை மழை இடைவிடாமல் கொட்டிக் கொண்டிருந்தது. இடி சத்தம் ரூமில் முழுக்க நடுங்க வைத்தது. 10 வயதுள்ள ரவி தன் அறையில் தனியாக அமர்ந்து ஆன்லைன் கிளாஸில் கலந்து கொண்டிருந்தான். டீச்சர் சொன்னார், எல்லோரும் கேமரா ஆன் பண்ணுங்க என்று. திரையில் முகங்கள் ஒவ்வொன்றாக தோன்றின. அப்படியே இன்னொரு கேமரா ஆன் ஆனது. ஒரு சிறுவன் நனைந்த சீருடை, தலையிலிருந்து தண்ணீர் சொட்டியது. அசையாமல் அமைதியாக இருந்தான். திரையின் அந்த பையன் ரவி பக்கத்தில் உட்கார்ந்திருப்பது போல இருந்தது. ஆனால் உண்மையில் ரவி அருகில் தனியாக தான் இருந்தான். ரவி மெதுவாக பக்கத்து நாற்காலியில் பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. திரையை பார்த்தான். அந்த பையன் இன்னும் அங்கேதான் இருக்கிறான். ரவி பயத்துடன் கேட்டான், நீ யார் என்று. அந்த சிறுவன் பதில் சொல்லவில்லை. அவன் கண்கள் மட்டும் நேராக கேமராவை பார்த்தது. திடீரென்று ஒரு பெரிய இடி இடித்தது. திரையில் அந்த பையன் மேசையை தொடுவது போல இருந்தது. அதே நேரம் ரவியின் கையில் குளிர்ந்து தண்ணீர் சொட்டியது. திரை மினுங்கியது. ரவியின் அறை திரையில் பழையதாக மாறியது. சுவர் உடைந்திருந்தது. மழை கூரையிலிருந்து ஒழுகியது. அந்த சிறுவன் மெதுவாக சொன்னான், இது என்னுடைய இடம். மழை வந்தா நான் இங்கேதான் படிப்பேன் என்று. திடீரென்று டீச்சர் குரல் வந்தது. ரவி, உன் பக்கத்தில் யார் அது என்று ஆச்சரியமோடு கேட்டார். ரவி பயத்தில் கத்தினான். லேப்டாப் தானாக ஆஃப் ஆனது. இருள், மழை சூழ்ந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு மின்சாரம் வந்தது. மழை மெதுவானது. ரவி லேப்டாப்பை திறந்தான். அந்த கூடுதல் கேமரா அப்போ இல்லை. அன்று இரவு மேசையின் கீழ் ஒரு பழைய பள்ளி அடையாள அட்டை இருந்தது. அதிலிருந்த முகவரி ரவியின் வீட்டு முகவரி. இப்போதான் ரவிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. ரவி அதை மேசையில் வைத்தான். மெதுவாக சொன்னான், முன்னால் இந்த சிறுவன் இந்த வீட்டில்தான் வாழ்ந்திருக்கிறான் போல என்று சொல்லிவிட்டு அவன் உறங்கச் சென்றான். அந்த இரவு மழை சீக்கிரமாக நின்றது. ரவியின் அறை லேசாக சுவாசித்தது போல இருந்தது. இதுவே ரவியின் கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.